உங்களை போன்றவர்கள் இந்த இயக்கத்திற்கு அளித்து வருகிற நல்ல ஆதரவு, பெரும் ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் வென்றெடுத்திருந்தாலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதால் தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும், லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நான் நன்றியை உரித்தாக்குகிறேன். அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்களில் தேர்தல் அரசியலில் ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வடக்கே உத்தரப்பிரதேசத்தில் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே பகுஜன் சமாஜ் கட்சி காஞ்சிராம் அவர்களின் பெரும் முயற்சியால் இந்த அங்கீகாரத்தை பெற்றது. வேறு எந்த மாநிலத்திலும் அம்பேத்கர் இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறவில்லை. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய மண்ணில் 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நின்று சாதித்து காட்டியிருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது சாதாரணமான ஒன்று அல்ல. நாம் ஒவ்வொருவரும் காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு மகத்தான சாதனை இது. எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்பதே அரும்பெரும் சாதனை தான். எத்தனை இடர்கள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அவமானங்கள், அவதூறுகள், ஓய்வில்லாத உழைப்பு என்று ஓடிக்கொண்டே இருந்தோம். இந்த 25 ஆண்டுகளில் மக்களின் நன்மதிப்பை பெற்று, நல்லாதரவை பெற்று, இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நமக்கென்று ஒரு சின்னத்தையும் பெற்றிருக்கிறோம். பானை சின்னம் என்கிற மிக சிறப்பான ஒரு சின்னத்தை, யாருக்கும் அமையாத ஒரு சின்னம், எவருக்கும் கிட்டாத ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது. நமக்கு காலம் அருளி இருக்கிறது. எனவே நாம் பெருமை பொங்க சொல்லலாம், இது சிறுத்தைகளின் சாதனை, சிறுத்தைகளின் வீர வரலாற்று பயணத்தில் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். ஆனாலும் இன்னும் நாம் கட்டுக்கோப்பாக இருந்து இயங்க வேண்டும், ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும். பரந்துபட்ட அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் வென்றெடுக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற பானை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் போதிய வாக்குகளை பெற்றால் மட்டுமே அந்த சின்னம் நம்மோடு இருக்கும். ஒருமுறை பெற்றுவிட்டால் அது தொடர்ந்து நிரந்தர சின்னமாக இருந்த காலம் மலையேறி போய்விட்டது. இப்போது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற வேண்டும், அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும், அல்லது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய வெற்றியை பரந்துபட்ட பொதுமக்களின் நல்லாதரவோடு தக்க வைத்துக் கொண்டால் மட்டும்தான் பானை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு நிரந்தரமான சின்னம் நமக்கு கிடைத்திருப்பதன் மூலம் நமக்கு என்ன ஒரு அறிகுறியை இந்த காலம் உணர்த்துகிறது என்றால், உங்களாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்,
அதற்கான காலம் கழிந்துவிட்டது என்பதுதான் காலம் நமக்கு உணர்த்துகிற அறிவு. ஆகவே இந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக்கூடாது. ஒற்றுமையாக இருந்து கட்டுக்கோப்பாக உழைத்தால் அது வெகு தொலைவில் இல்லை, நம்மால் எட்டிவிட முடியும், தொட்டுவிட முடியும், சாதித்துவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.